பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமென். இன்றைய தியானத்திற்கு நாம் 1 கொரிந்தியரின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அதை ஒருவர் வாசிக்க கேட்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இந்த அதிகாரத்தினுடைய மைய வார்த்தை என்னன்னா அன்பு. 12ஆம் அதிகாரத்துல வரத்தை பற்றி அவர் பேசும்போது வரத்தை விட சிறந்த ஒன்று இருக்கு, அது என்னன்னா அன்பு அப்படின்னு 13ஆம் அதிகாரத்துல அவர் முடிக்கிறார். சோ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 விஷயங்கள் உண்டு. இதுல நம்ம விசுவாசத்தை பத்தி அதிகமாக தியானிச்சிருக்கிறோம், அன்பை பற்றியும் அதிகமாக தியானிச்சிருக்கிறோம். ஆனா நம்பிக்கையை பற்றி நம்ம அதிகமாக தியானிச்சது இல்லை. ஆகவே இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? நம்பிக்கை, ஹோப். நம்பிக்கையை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்பிக்கை மிக 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 அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது உலக வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாம அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது, இன்பமா இனிமையா இருக்காது. அதுல ஒரு போஷணமும் இல்லை. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல எவ்வாறு வாசிக்கிறோம்? வாசிங்க. உழுகின்றவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் வேற, ஆனா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். உழுகிறவன் எப்படி உழுகிறான்? நம்பிக்கையோட உழுகிறான். ஒரு விவசாயிக்கு தான் விதைச்சது, தான் பயிரிடுகிறது, தான் பராமரிக்கிறது வளரும், கனி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் அந்த பணியை செய்யறான். அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், அவன் வேலை செய்வானா? அவன் வேலை செய்ய மாட்டான். ஒருத்தன் எந்த செயலை செஞ்சாலும் மாசம் முழுக்க வேலை பார்த்தா நமக்கு சம்பளம் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கின்றனாலதான் ஒருத்தன் பணிக்கு செல்லுகின்றான். நம்பிக்கையே இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியுமா? எப்படி நம்பிக்கையே இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதோ, எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதோ, அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தேவனை அடைகின்றதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தை அடைகின்றதற்கும் அடிப்படையா அவசியமான ஒரு நெசசரி எது அப்படின்னா இந்த நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப 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 வாழ்க்கைய கசப்பா போயிடும். வாழ்க்கை கசக்க கூடாது அப்படின்னா நம்பிக்கை மிக மிக அவசியம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தபடியினால், மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் அவங்களுக்கு என்ன போயிடுது? இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் ஆற்று போயிற்று. இந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பவுலும் கொஞ்சம் கைதிகளும் ரோமாபுரிக்கு பயணம் செய்றாங்க, கப்பல்ல பயணம் செய்றாங்க. ஒரு கொடுங்காற்று ஒன்று வீசுது, அதுல சிக்கி காற்றின் திசையிலே கொண்டு போகப்படுறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் போராடினாங்களா? தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறதுக்கு போராடினாங்களா? போராடினாங்க. சூரியனை அவங்க எவ்வளவு நாளா பார்க்கல, நட்சத்திரங்களை எவ்வளவு நாளா பார்க்கல, அநேக நாளாய். இருளுக்குள்ள அந்த காற்று, அந்த கொந்தளிப்பு, அந்த மழை, அந்த பனி, அந்த குளிர், தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறதற்கு அவங்க அநேக நாளா போராடுறாங்க. ஒரு நாள் சூரியன் இல்ல, நட்சத்திரங்கள் இல்ல, கும்மிருட்டு, பெருங்காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குதுனாலே மனுஷன் என்ன ஆயிடுவான்? முடிஞ்சு, நம்பிக்கை போயிடும், முடிஞ்சு அப்படின்னு அவன் ஒரு முடிவுக்கு வந்துருவான். ஆனா இவங்க அநேக நாளா சூரியனையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, நட்சத்திரங்களையும் பார்க்கல, கும்மிருட்டு,
மழை அடிக்குது, காத்தடிக்குது, கடல் கொந்தளிக்குது, ரொம்ப மோசமான நிலைமை. ஒரு பாயிண்ட்ல இனி நம்மளால என்ன செய்ய முடியாது, உயிர் பிழைக்க முடியாது, சாவு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவன் வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய பிரயாசங்களை தொடர்வானா, தன்னுடைய முயற்சிகளை தொடர்வானா? நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கின்ற வரைக்கும் தான் உங்களுடைய போராட்டங்கள் தொடரும். நம்பிக்கை போச்சுன்னு வைங்களேன், நீங்க சோர்ந்து உட்கார்ந்துருவீங்க. உங்களால எதுவுமே செயல்பட முடியாது, நீங்க படுத்துருவீங்க. நீங்க படுக்க கூடாது, நீங்க எந்திரிச்சு முன்னோக்கணும் அப்படின்னா பேசிக்கா அடிப்படையா உங்களுக்கு என்ன தேவை? நம்பிக்கை தேவை. ஆனா உங்களுடைய நம்பிக்கையை தகர்க்கிறதுக்கு தான் அநேக விஷயங்கள் நடக்கும். எதிர்மறையான கடினமான அநேக சூழல்கள் உங்களுடைய நம்பிக்கையை தகர்க்கணும்ன்றதற்காக நடக்கும். மனிதன் போராட்டத்தை கைவிடுகிறான். ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படியாவது தன்னை காப்பாத்திக் கொள்றதுக்கு போராடுவான். கப்பல்ல இருக்கிற சரக்குகள் எல்லாம் தூக்கி எறிவான், தண்டு வலிப்பான், காற்றுக்கு எதிராக போராடுவான். இப்படி பல பிரயாசங்கள் இருக்கும். ஒரு பாயிண்ட் வரும்போது பிரயாசங்களை மனிதன் நிறுத்தி விடுகின்றான். ஆகவே இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய முன்னோக்குதலுக்கும் அடிப்படையா தேவை என்னன்னா நம்பிக்கை. இன்னொரு இடத்துலயும் இதே கான்டெக்ஸ்ட்ல நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:8. ஆகையினால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எனவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பவுலுக்கும் அவனை சார்ந்த கூட்டத்தாருக்கும் என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிறார். ஆசியாவில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எதை ஏற்படுத்துது? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருது. இனி மரணம் தான், மரணத்தை எதிர்நோக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருது. அப்ப உங்களுக்கு இது நேரிடுமா? உங்களுக்கு இது நேரிடுமா? எனக்கு இது நேரிடுமா? கண்டிப்பாக நேரிடும், கண்டிப்பாக நேரிடும். அப்படி நேரிடும் போது நீங்களும் நானும் என்ன செய்யணும்ன்றதா செய்தியினுடைய சாராம்சம். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக ஒரு சூழல், ஒரு கடினமான சூழல் பவுலோடு கூட இருந்தவங்களுக்கு நேரிட்டுச்சு. அதே போல பவுலோடு கூட ரோமாபுரிக்கு பயணம் செய்த அந்த நபர்களுக்கு நேரிட்டு அவங்க எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனி நம்மளால உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமையுள்ள எல்ஷடா என்கிற தேவன் உங்களுக்கு அந்த சூழலிலும் நம்பிக்கையை தந்து அந்த சூழலிலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி அவரால் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா. உங்களுடைய சூழல் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், அல்லது நீங்கள் நம்பின மனுஷர் உங்களை கைவிட்டு நீங்க நம்பிக்கையற்ற ஒரு சூழலுக்கு நீங்க போகலாம். எப்பேற்பட்ட பாதகமான சூழல்ல நீங்க காணப்பட்டாலும், நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும், ஆண்டவரால உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். பிகாஸ் he is God. ஏன் அப்படின்னா அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கர்த்தரா இருக்கின்ற அப்படினால் அப்படிப்பட்ட சூழலிலும் உங்களுக்கு நம்பிக்கை தர முடியும், உங்களுக்கு உதவ முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்தார ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பி வைத்த சம்பவம் வேதாகமத்திலே யாத்ராம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கின்றோம். எகிப்துக்கு போய் அவங்க எவ்வளவு நாள் இருந்தாங்க? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. எத்தனை வருஷம் குடியிருந்தாங்க? 430 வருஷம் இஸ்ரேலர்கள் எகிப்திலே குடியிருந்தார்கள். 400 வருஷம் அடிமையா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்குமா? ஏதாவது நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கை இருக்காது. காலங்கள் செல்ல செல்ல, பிராக்டிக்கலா நான் பேசுறேன், காலங்கள் செல்ல செல்ல செல்ல, நம்பர் 1,
உங்களுடைய எதிராளியினுடைய எண்ணிக்கையும் பலமும் உங்களை விட அதிகமாக இருக்க 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 உங்களுக்கு நம்பிக்கையே வராது. நம்பிக்கை ஏன் போகுது அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்தேன். பிராக்டிக்கலா எனக்குள்ள ஏன் நம்பிக்கை போச்சு, அவங்களுக்கு ஏன் நம்பிக்கை போச்சு அப்படிங்கறத சிந்திச்சுட்டு, பரிசுத்த ஆவிக்குள்ள சிந்திச்சுட்டு உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்பிக்கை ஏன் போகுது? மெயினா நம்பிக்கை ஏன் போகுது தெரியுமா? காலங்கள் அதிகமாக அதிகமாக, அதாவது தேவனுடைய மௌனம் அதிகமாக அதிகமாக நீடிக்க நீடிக்க, நம்பர் 1. அடுத்தது, உங்களுடைய எதிரியினுடைய வலிமையும் எண்ணிக்கையும் ஆதிக்கமும் அதிகமாக 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 நம்பிக்கை போகிறதை நான் கண்டேன். உதாரணத்துக்கு யூரோக்ளீதான் காற்று வந்துச்சு இல்லையா, முத நாள் அவங்களுக்கு வீசிச்சு. முத நாள் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? இருந்துச்சு. 2வது நாள் இருந்துச்சு. ஆனா அந்த நாள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போச்சு. சரக்க தூக்கி போடுறாங்க, தளவாடங்களை தூக்கி போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போகுது. பாருங்க, யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. ரைட்டா? யோசேப்பு இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இருந்துச்சு. யோசேப்பு மரித்து போனான். அவன் மனுஷன் தானே, அவன் எப்படி பராமரிக்க முடியும்? அவன் எப்படி என்னாலும் காப்பாற்ற முடியும்? என்னாலும் உயிரோட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. யோசேப்பு மரித்து போகிறான். அவங்களுக்கு பிரச்சனை வருது. பிரச்சனையினுடைய ஆண்டுகள் கூடுது. திடீர்னு ஒரு நாள் மோசே வராரு. மோசே பெரிய வீராப்பெல்லாம் பேசுறாரு. அவங்களுடைய சிந்தனையில இருந்து சொல்றேன். யெகோவா என்னை சந்திச்சாரு, உங்களை விடுதலையாக்க என்னை அனுப்பி வச்சிருக்கிறாரு, என்னோட வந்திருக்கிறாரு. அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களை கானானுக்கு கூட்டிட்டு போவாரு, உங்க தேசத்துக்கு கூட்டிட்டு போவாரு, உங்களுக்கு சுதந்திரமான கானான் தேசத்தை தருவாருன்னு சொல்றான். அந்த வார்த்தையை கேட்டு அவன் நம்புறான். கர்த்தரை விசுவாசித்தானே டைரக்டா வசனம் வரும். ரொம்ப சந்தோஷம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், நினைத்தருளினார், தலை வணங்கி தொழுது கொண்டார்கள்னே வரும். இவங்க 2 பேரும் பார்வோனை போய் சந்திப்பாங்க. பார்வோனை சந்திச்ச உடனே என்ன உண்டாயிருது? நெருக்கம் அதிகமாகி விடுகின்றது, பிரச்சனை அதிகமாகி விடுகின்றது. உடனே மோசே கிட்டையும் ஆரோனுக்கிட்டையும் அவங்க சண்டைக்கு வருவாங்க. எங்கள் வாசனை நீங்கள் கெடுத்தது என்ன? எங்களை கொல்லும்படிக்கு பட்டயத்தை பார்வோன் கையில் கொடுத்தது என்ன? கர்த்தர் உங்களை கடிந்து கொள்வாராக என்று சொல்லி அதுக்கு பிறகு மோசேக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்? கொஞ்ச நஞ்சம் இருந்த நம்பிக்கையும் போச்சு. ஏற்கனவே அவங்க ஆல்ரெடி நம்பிக்கை இல்லாம தான் இருந்தாங்க. காரணம், பார்வோனுடைய பலம், எண்ணிக்கை, காலத்தினுடைய கூடுதல். ஏற்கனவே நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. இவன் கர்த்தருடைய நாமத்தினால பேசுறான். அப்பவாவது ஏதாவது கிடைக்குமான்னு நம்பி பார்த்தா பிரச்சனை அதிகமாகுதே ஒழிய செயல்பாடு ஒண்ணும் வரல. இருந்த நம்பிக்கையும் போச்சு. மோசேக்கும் ஆரோனுக்கும் செவி கொடுக்கவில்லை. இப்ப புரியுதா ஏன் நம்பிக்கை போகுதுன்னு? இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க பாவத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அந்தகாரத்துக்கும் உட்பட்ட நிலையில கடந்தீங்க. உங்களுக்கு வேதாகமோ இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தது. நீங்களும் இவரால ஏதாவது ரட்சிப்பு மீட்பு கிடைக்கணும்னு நம்புனீங்க. நம்பி அவர்கிட்ட வந்தா உங்களுக்கு எந்த மாற்றமும் வரல. மாறாக உங்களுடைய பிரச்சனை உக்கரமாயிருச்சு. இப்ப நம்ப முடியுமா? நம்ப முடியாது. இஸ்ரேல் மக்கள் நம்பல. அதே போலதான் இன்னைக்கு நாமும் காணப்படுகின்றோம். நம்பிக்கை இல்லைன்னா பிரயாணம் முன்னோக்கவே முடியவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கீங்க. யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். அவன் பாட்டுக்கு மிருகமா மாறிடுவான் மனுஷன். நம்பிக்கை மட்டும் இல்ல, மனுஷன் மிருகமா மாறிடுவான். மிருகத்துக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? மிருகத்துக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை உற்று நோக்குனீங்கன்னா பரிதாபமா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன? கிறிஸ்தவ ஊழியம் தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன? சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இவைகளுடைய ரகசியம் என்ன? முன்னோக்கி போகிறதனுடைய ரகசியம் என்ன? வெரி சிம்பிள். பைபிள் சேஸ் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கை வேண்டும்னு பார்த்தோம், நம்பிக்கை இல்லாம ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம். இந்த நம்பிக்கை எப்படி வரும்? ரோமர் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
ரோமர் 15:4 வாசிங்க. தேவனுடைய வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கின்றது. ஆண்டவர் தன்னுடைய செய்கைகளை பைபிள்ல பதிவு பண்ணியிருக்கிறார். மோசேட்ட எழுதுன்னு சொன்னார். தன்னுடைய தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர்கள் மூலமாக தன்னுடைய செய்கைகளை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். இப்படி வேதாகமம் எழுதப்பட்ட நோக்கம் என்னன்னா, பொறுமையும் ஆறுதலும் நமக்கு ஏற்பட்டு நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடுதான் வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பற்றிய அறிவு, கர்த்தருடைய செய்கைகளை பற்றிய அறிவு, கர்த்தர் யார் அப்படின்னு கண்டுகொள்றனால, தெரிந்து கொள்றனால, புரிந்து கொள்றனால அது எதை ஏற்படுத்துது? நம்பிக்கையை ஏற்படுத்துது. அப்ப நீங்க நம்பிக்கையுள்ளவர்களாய் ஆகணும் அப்படின்னா அவர் யாரு, எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியணும். ரொம்ப சிம்பிள். அவரால் என்ன செய்ய முடியும், அவர் யார் அப்படின்றத நீங்க கண்டுட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வந்துடும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகளை குறித்து இயேசுவின் இடத்துல விண்ணப்பம் பண்றதுக்காக வரான். விண்ணப்பம் பண்ண வரும்போது அந்த மகள் மரிக்கவில்லை, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி கொண்டிருக்கிறார். சீக்கிரமா உம்முடைய கையை வைங்க, அப்பொழுது என் மகள் பிழைப்பாள் அப்படின்னு வேண்டிக்கலாம். ஆண்டவரும் அவனோடு கூட போகிறதற்கு தயாராகிறார். இப்ப ஒரு செய்தி வருது, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, பிள்ளை மரித்து போனால் அப்படிங்கிற செய்தி வருது. இனி நம்பிக்கை இருக்குமா? மனிதனுடைய பார்வையில நம்பிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. ஓகே, மனிதனுக்குள்ளாக நம்பிக்கையை உடைக்கிறதற்கான சம்பவங்கள் பூமியில உலகத்துல உண்டு. நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளியும் இந்த உலகத்துல மனிதனுக்கு உண்டு. ஆனா ஆண்டவர் அங்க என்ன சொன்னாரு? நம்பர் 1, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னாரு. பிள்ளை மரித்து போனது உண்மையா? பிள்ளை மரித்து போனது உண்மை. ஆனா இயேசு கிறிஸ்து அவளை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். இப்ப இயேசுவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஓ, மரித்து போனா கூட இயேசுவால என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். அவரை புரிஞ்சுக்கிறனால மரண சூழல்ல இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை உண்டு. நம்ம மரித்தாலும் பிழைப்போம், மரித்தாலும் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை யார் தந்தது? யாரால வந்தது? அவரை பற்றி அறிவு. அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு மரண சூழல்ல என்னை உயிர்ப்பிக்குது, எனக்கு நம்பிக்கையை தருது. இப்ப நம்பிக்கையினுடைய வாசல் எது? தேவனை பற்றிய, இயேசுவை பற்றிய அறிவு. தேவனை பற்றிய அறிவு மாத்திரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்களேன், பயணம் ஏற்படும், பயணம் ஆரம்பிக்கப்படும், சமாதானம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். ஆனா சூழல் மாறி இருக்காது, சூழல் மாறி இருக்காது, ஆனா நம்பிக்கை வந்துடும். எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 21 இருந்து படிங்க. பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் நாம இருந்திருக்க வேண்டும். ஆகிலும் திடமனதாய் இருங்கள்னு இவன் திடப்படுத்துறான். ஏன்? இவனுக்கு திடன் வந்துருச்சு. இவன் திடப்படுத்துறான், ஏன்னா இவனுக்கு திடன் வந்துருச்சு. இவனுக்கு எதனால திடன் வந்துச்சு? வாசிங்க. என்ன சொல்றான்? தைரியம் சொல்றான், திடப்படுத்துகிறான், தைரியம் சொல்றான். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினாலே 25 ரொம்ப முக்கியம். ஆனபடினாலே மனுஷரே,
திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் தேவனுக்குள்ளாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். கடினமான சூழல், நம்பிக்கை அற்று போச்சு. அங்க தேவன் தம்முடைய தூதனை அனுப்புறாரு. அந்த தூதன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான்? நீ எங்க போனோம்? ராயனுக்கு முன்னாடி போய் நிக்கணும். ஆகவே உன்னோட கூட இருக்கிறவங்களும் உயிர் வாழணும்பா, பயப்படாத அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை எங்கே உண்டாகுது. கர்த்தருடைய வார்த்தை உண்டானோனே அவனுக்கு என்ன வந்துருது? நம்பிக்கை வந்துருது. ஏன்னா கர்த்தரை பற்றி அவனுக்கு தெரியும். இயற்கைகள் மேல் அதிகாரம் கொண்டவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆகவே எந்த சேதமும், முக்கியமா பிராண சேதம் உண்டாகாது, ஜீவனத்துக்கு மோசம் உண்டாகாது, ஜீவனுக்கு மோசம் உண்டாகாது. ஏன்னா சொன்னவர் அப்படிப்பட்டவர். அவர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர்னு அவனுக்கு தெரியும். அந்த வார்த்தை வந்தோடனே உள்ளுக்குள்ள என்ன வந்துருது? நம்பிக்கை வந்துருது. நம்பிக்கை வந்தோடனே தைரியம் வந்துருது, சமாதானம் வந்துருது. இவன் போய் திடப்படுத்தலாம். ஆகவே உங்களுடைய எதிர் சூழல்ல உங்களுக்கு வேண்டியது எது? ஒன்று, தேவன் யார் அப்படிங்கிற அறிவு. ரெண்டு, தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கென்று குறிக்கப்பட்ட, திட்டம் செய்யப்பட்ட, தீர்மானம் செய்யப்பட்ட அந்த தரிசனம், அந்த திட்டங்கள், உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எப்படியும் நிறைவேறும். எப்படியும் நிறைவேறும். சூழல் ரொம்ப மோசமா இருக்குங்க. எதிரிகள் மிகுந்த காலங்கள் ஆயிட்டுங்க. இதை சரிப்படுத்தவே முடியாதுங்க. இதை சரி பண்ணவே முடியாது. காலம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. சரிப்படுத்தவே முடியாதுங்க. விடுவிக்கப்பட வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லைங்க. நான் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் சொன்னேன். வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, வாய்ப்பே இல்லை. வலிமை அவ்வளவு பெருசா இருக்கு. எதிராளியினுடைய வலிமையா இருக்கு ஆண்டவரே. வாய்ப்பே இல்லை நினைக்கும் போது நீ அதை பத்தி நினைக்கின்ற. ஆனா நீ எதை பத்தி நினைக்கணும் தெரியுமா? நான் யாரு, என்னால என்ன செய்ய முடியும், என்னுடைய கிருபை என்ன, என்னுடைய நீதி என்ன, என்னுடைய வல்லமை என்ன, நீ இதை பற்றி யோசி அப்படின்னு. அப்ப அதை பற்றி யோசிக்கும் போது இது வெளியே போறதா நான் பார்த்தேன். ஒரே உள்ளம்தான். தேவனுடைய செய்கைகளை நினைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு நிலை, தேவனுடைய செய்கைகளை நினைச்ச பிறகு வேற ஒரு நிலை. ஒரே உள்ளம்தான். உள்ளத்துக்குள்ள ஒரு காத்து வீசுது, உள்ளம் பாதிக்கப்படுது. அப்புறம் இன்னொரு காத்து வீசுது, உள்ளத்துல சமாதானம் வருது. எதை நீங்க சிந்திக்கிறீங்கன்றதை பொறுத்துதான் உங்களுக்கு சமாதானம் காணப்படும். எதை நீங்க சிந்திக்கிறீங்க? யூரோக்ளிதான் அப்படிங்கிற கொடுங்காற்று கொந்தளிப்பு 14 நாள் ஆச்சு. சூரியனையும் காணோம், சந்திரனையும் காணோம், நட்சத்திரங்களையும் காணோம். சாப்பிடல. வெறும் போராட்டம் தான். எவ்வளவுதான் போராடுறது? இருட்டுக்குள்ள எவ்வளவுதான் போராடுறது? ஒரு டைம்ல அந்த போராட்டத்தை நிப்பாட்டிட்டு வாய்ப்பு இல்ல, சாவுதான் அப்படின்னு நிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருது, பயப்படாதே. அப்ப கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிக மிக அவசிய தேவை. உங்களை குறித்த கர்த்தருடைய வார்த்தைகள், உங்களை குறித்த கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு ஐக்கியம் இருந்துச்சுன்னா உங்களை குறித்த திட்டம், தீர்வான கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால அதை நோக்கி போக முடியும். ஆனா சம்பவங்கள் எதிரடையா தான் இருக்கும். அந்த சம்பவங்கள் மத்தியில சமாதானமா இருக்கவும் எதிர்கொண்டு போகவும் அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு உதவி செய்யும். அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் நம்பிக்கை தரும். நம்பிக்கை இருந்தா தான் பிரயாணம் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்க உங்க பலத்தை நம்பினாலும் சரி, மனுஷனை நீங்க நம்பினாலும் சரி, எதை நம்பினாலும் சரி, ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. பாதியிலே அமிழ்ந்து போவீர்கள் என்பது நிச்சயம். எங்க வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 36-37 நம்ம இதை வாசிக்கிறோம். மனுஷனை நம்பினால அவங்களுடைய நிலைமையும் அவங்களுடைய முடிவையும் பாருங்க. தெயுதாஸ் என்பவன் எழும்பி நான் மிகப்பெரிய ஆளுன்னு சொன்னான்.
அவனையும் ஒரு கூட்டம் நம்பி அவனுக்கு பின்னாடி ஒரு 400 பேரு போனாங்க. முடிவென்ன, நிலைமை என்ன? அவனும் மடிந்து போனான், அவனை நம்பினவர்களும் சிதறி ஒன்றுமில்லாமல் போனார்கள். அடுத்தது குடிமதிப்பின் நாட்களிலே யூதாஸ் என்பவன் எழும்பி அநேக ஜனங்களை அழைத்தான், அவனும் அழிந்து போனான், அவனை நம்பி இருந்தவர்களும். பைபிள்ல தன்னைத்தான் தன்னுடைய பலத்தை நம்பினவனும் கெட்டு போனதை நீங்க பார்க்கலாம், மனுஷனை நம்பினதையும் கெட்டு போனதை நீங்க பார்க்கலாம். எகிப்த அசிரியாவன் இஸ்ரேல் நம்பும். என்ன பிரயோசனம்? எகிப்தையும் அசிரியாவையும் அன்னைக்கு காலகட்டத்தில் வல்லரசுகள். அது இன்னைக்கு யார் வல்லரசு? அமெரிக்கா. அன்னைக்கு காலகட்டத்தில் வல்லரசு எகிப்தும் அசிரியாவும். எகிப்தையும் அசிரியாவையும் இஸ்ரேல் நம்புச்சு. ஆனா நிலைமை பரிதாபம். உங்களை நம்பினாலும் நீங்க பிற மனுஷனை நம்பினாலும் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய புத்தி, இப்படி நீங்க எதை நம்பினாலும் சரி, சூழல் நல்லா இருக்கே, காற்று மெதுவா அடிக்குது, உங்களுடைய சூழலை நம்பினாலும் சரி, எதை நம்பினாலும் சரி, நிலைமை ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க, கைவிடப்படுவீங்க. ஆனா கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அவரை நீங்க நம்புனீங்கன்னா ஒரு நாளும் கைவிடப்படவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவர் காட், நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 24:21 சீசர்களுடைய அவநம்பிக்கை குறித்து நம்ம படிக்கிறோம். வாசிக்கிறோம். அவரே இஸ்ரவேலை மீட்பார், இஸ்ரவேலை அவங்களுடைய எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். என்னாச்சு? அவர் செத்து போயிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு. ரோமர்கள் அவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்க, யூதர்கள் காட்டி கொடுத்தாங்க. ஆனா நாங்க அவரை நம்பி இருந்தோம். இப்ப இவங்களுடைய நம்பிக்கைக்கு என்ன நேரிட்டு விட்டது? ஒரு தாக்கம் நேரிட்டு உடைச்சி நம்பிக்கை இழந்தான். இவராய் நம்மளை ரட்சிப்பாரு. ஆனா முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தான்? தாவீதின் குமாரன் சொன்னாலா இல்லையா? அப்படி எதுக்காக சொன்னா? அவர் மேல நம்பிக்கை இருந்தனால தானே சொன்னா. அவருடைய அற்புதங்களை கண்ட எல்லாருமே தாவீதின் குமாரனே ஓசன்னா எங்களை ரட்சியும் அப்படின்னு கூவுனவன் இப்ப இயேசு இறந்த பிறகு எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டான். என்ன காரணம்? நம்பிக்கை போச்சு. அவரே இஸ்ரவேலுடைய ரட்சகர் அப்படின்னு நாங்க நம்பி இருந்தோம். ஆனா தன்னைத்தானே காப்பாத்தி கொள்ள முடியல, நிர்வாணமா பரிதாபமா தொங்கி இறந்து போனாரு அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தினுடைய நிலையை அவங்க பகிர்ந்து கொள்றாங்க. இப்ப ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர்களை சந்திக்கிறார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சந்திக்கிறார். இப்ப உங்களுக்கு என்ன உண்டாகும்? நம்பிக்கை வந்துருமா? வருமா வராதா? வந்துரும். அப்ப எந்த ஒரு விஷயமும் தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல. ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு எக்ஸ் சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் பிரிக்க மாட்டாது. பாவம், மரணம், பாதாளம், அந்தகாரம், எதுவுமே உங்களை பிரிக்காது. ரோமர் 8 வாசிகள். எதுவுமே பிரிக்காது. நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? திறவுகோல் இயேசு கிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்? நீங்க மரிச்சா கூட அங்க இருந்து தூக்கிட்டு வந்துருவாருன்னு அர்த்தம். நீங்க பாதாளத்துக்கே போனாலும் பாதாளத்திலிருந்து உங்களை ஏறி வர பண்ணுகிறவர். நான் அவர்களை மரணத்தின் வல்லமைக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். ஏசாயால வாசிக்கிறோம். இப்படி எந்த சத்துருவாய் இருக்கட்டுமே, அந்த சத்துருக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுகிறதற்கு இயேசுவால கூடும் இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு என்ன பிரச்சனை? இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எசேக்கியேல் 37 படிக்கிறோம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி அவைகளின் மத்தியிலே சுற்றி என்னை நடக்க பண்ணினார். அந்த பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே, அந்த பரந்த இடத்திலே
அந்த எலும்புகள் மகா திரளா கடந்தது. என்ன கிடக்குது? எலும்புகளா கிடக்குது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. உலர்ந்ததுமாயிருந்ததுன்னா என்ன அர்த்தம்? பல வருடங்களாகி காய்ந்து மக்கி போச்சு. இப்ப அவைகளை பார்த்த ஆண்டவர், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமான எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் கேட்கிறார். நீங்க சொல்லுங்க பதில். இன்னைக்கு நீங்க பிணம் புதைக்கின்ற இடத்துக்கு போனீங்கன்னா அங்க எலும்புகள் பார்ப்பீங்க. ஒரு பிணத்தை புதைக்கும் போது, மண்ணு நோண்டும் போது சில எலும்புகள் வரும். அந்த எலும்புகள் என்னது? இதுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டவங்க. அந்த எலும்புகளை பார்த்து, அந்த எலும்புகளை எடுத்து இது உயிரடையும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. எசேக்கியேலுக்கு பதில் தெரியல. எனக்கு தெரியல, நீங்க தான் கத்தராச்சே, உங்களுக்கு பதில் தெரியும்னு உமக்கே தெரியும் என்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எலும்புகளை குறித்து நீ என்ன சொல்லணும்னா, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உங்கள் மேல் நரம்புகளை வைப்பேன், மாம்சத்தை உண்டாக்குவேன், தோளினால் உங்களை மூடுவேன், உங்களுக்குள் உயிரை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள் கர்த்தர் சொல்றார். ரைட்டா? இப்ப எசேக்கியேல் கர்த்தருடைய ஆவியினால கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்றான். என்ன நடக்குது தெரியுமா? 8ஆம் வசனத்துல, நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகளின் மேல், எவைகளின் மேல்? அந்த காய்ந்து மக்கி போன அந்த எலும்புகள் மேல் முதலாவது நரம்புகள் ஏற்படுது, மாம்சம் ஏற்படுது, தோல்னால் மூடப்படுது, எல்லாம் எழும்பி நிக்குது. ஆனா என்ன மட்டும் இல்ல, ஆவி மட்டும் இல்ல. இப்ப ஆவிய ஊதுறார் ஆண்டவர், ஆவியும் ஏற்படுது. இந்த தரிசனத்தை, இந்த சம்பவத்தை எசேக்கியேலுடைய கண்களுக்கு முன்பாக யெகோவா நடப்பிக்கிறார். ஏன் இப்படி நடப்பிக்கிறார்? எதுக்காக நடப்பிக்கிறார்? 11வது வசனத்துல நமக்கு பதில் இருக்கு. வாசிங்க. இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாரை குறிக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க? எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்களுடைய நம்பிக்கை ஆகவே ஆற்று போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீ அவங்கிட்ட போய், நான் உனக்கு செஞ்சு காட்டினத, உனக்கு காண்பித்தத அவங்கள்ட்ட சொல்லு. ஏன் அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க? ஏறக்குறைய 390 வருடம் அசிரியாவுல அவன் அடிமையா இருக்கான். இஸ்ரேலுடைய பாதகத்து நிமித்தம் ஆண்டவர் அவங்கள சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார். அசிரியா அநேக ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிச்சு. அசிரியாவினுடைய இரும்பு பிடியில இஸ்ரேல் மாட்டிக்கிட்டு தன்னுடைய அடையாளத்தையே இழந்து போயிட்டான். பல தலைமுறை ஏற்பட்டுருச்சு. நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க. அங்க போனவனா இறந்து போயிட்டான். புது ஜெனரேஷன் உருவாகி நிக்குது. அவங்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவு இல்ல. வாழ்க்கை முழுக்க அசிரியாவுக்கு அடிமையா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். எந்த நம்பிக்கையுமே இல்ல. அதுக்கு அவன் சொன்ன உதாரணம், உருவகம், உலர்ந்த எலும்புகள், காய்ந்து மக்கி போன எலும்பு. நாங்கெல்லாம் காய்ந்து மக்கி போன எலும்புப்பா, எங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமா? நாங்க விடுவிக்கப்படுவோமா? எங்களுக்கு சமாதானம் கிடைக்குமா? யாருப்பா எங்களுக்கு சமாதானம் தர முடியும்? எங்களை நாங்கள மீட்டுக்கொள்ள முடியுமா? அசிரியா போல வலிமையா இருக்கு, நாங்களாம் காய்ந்து போன மக்கி போன உலர்ந்த எலும்புகள் தான். இப்ப ஆண்டவர் ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சிட்டு, நீ போய் சொல்லுன்றாரு. இவனும் போய் சொல்றான். இதுல இருந்து நீங்க என்ன தெரிந்து கொள்றீங்க? கர்த்தரும் கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பராக்கிரமும் வல்லமையும் உங்கள் மீது இறங்குமானால், காய்ந்து மக்கி போன உலர்ந்த எலும்பு போல உங்களுடைய சூழல், உங்களுடைய நிலைமை இருந்தாலும் சரி, நீங்க உயிரிடைவது நிச்சயம். ஆகவே உங்களுடைய நம்பிக்கைக்கு ஆதாரம் என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும், அவருடைய வார்த்தையினாலே ஆகும். என்னால செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம், டிஃபிகல்ட்டான காரியம் ஒன்று உண்டோ? என்னைய பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு மிக வலிமையா இருக்கிற காரியம் என்னன்னா, அவனுடைய மாமிசத்தினுடைய வலிமை, ஜென்ம பாவ இயல்பு இருக்கு இல்லையா, அவன் ரத்தத்துல வாசம் செய்கிற அந்த பாவம், அதுதான் மிகப்பெரிய சத்துரு என்னைய பொறுத்த வரைக்கும். மானிடர்களை பெருசா நினைக்கிறது கிடையாது.
மானிடர்களுடைய வலிமையை நான் பெருசா நினைக்கிறது இல்ல, மிகப்பெரிய வலிமையா நினைக்கிறது மனிதனுக்குள் வாசம் செய்கிற பாவம், இந்த பாவத்தினுடைய அடிமைத்தனம். அதை தொடர்ந்து மரணம், பாதாளம், கடைசியா தான் பிசாசு. ரைட்டா? ஆனா இப்ப அந்த 4 விஷயங்களை இயேசுவோடு ஒப்பிடுதல் செய்யுங்க. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னாரு. மன்னிக்கப்பட்டுச்சா? மன்னிக்கப்பட்டுச்சு. அப்ப பாவத்தினுடைய வலிமை எங்க போச்சு? பாவத்தினுடைய வலிமை எங்க போச்சு? நீ இன்றைக்கு என்னுடனே கூட கடவுளுடைய பூஞ்சோலையில், தேவனுடைய பரதீசில் என்னோட கூட இருப்பாய். அப்ப அத்தனை ஆண்டு காலமாய் அவன் செஞ்ச பாவத்தினுடைய விளைவுகள் எங்க போச்சு? அப்ப இயேசுவால என்ன செய்ய முடியும்? பாவத்தின் வலிமையிலிருந்து மீட்க முடியும். அவன் மரணத்துக்கு போக வேண்டியவன், பாதாளத்துக்கு போக வேண்டியவன். தேவன் அவனை விடுதலையாக்கி பாரடைஸ்குள்ள எடுத்தார். எங்க போச்சு மரணத்தினுடைய வலிமையும் பாதாளத்தினுடைய வலிமையும்? எங்க போச்சு? மார்க் 9ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். இன்னொருத்தர் யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. அவர் அந்த வாலிபனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அந்த தகப்பன், சிறு வயது முதலே இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றான். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த கேள்வியை ஏன் கேட்டாரு? இயேசு ஒலிவமலைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிட்டு போயிடுறார். மீதி யார் இருக்கிறது? 9 சீஷர்கள். அந்திரேயா, பிலிப்பு, இந்த மாதிரி சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இயேசுவை தேடிக்கிட்டு வந்த ஒரு தகப்பன் இயேசுவினுடைய சீஷர்களை பார்த்து, சீஷர்களே, என் மகனுக்கு இந்த பிரச்சனை, ஒரு ஊமையான ஆவி அவனை பிடிக்குது, பல்ல கடிச்சிட்டு நுர தள்ளி அலக்கழிச்சு தண்ணிலையும் தீலையும் விழுந்து கஷ்டப்படுறான், அவனுக்கு உதவி செய்யுங்கன்னு சீஷர்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க. சீஷர்களால அவனை விடுவிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப இயேசு இறங்கி வர்றாரு. இயேசுவை பார்த்த உடனே அந்த தகப்பன் ஓடி, ஆண்டவரே, என் மகனை ஒரு ஆவி பிடிச்சிருக்கு, அது அநேக தரம் அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுது, அவனை எங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெல்லாம் அவனுக்கு நுர வருது, பல்ல கடிச்சு அலக்கழிக்கிறான், அவனை உங்களுடைய சீசர்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, நீங்க ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்களுக்காக இறங்கி உதவி செய்யுங்க, எனக்கு இறங்கி உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். ஆண்டவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, இது இவனுக்கு உண்டாகி எத்தனை காலம் ஆயிற்று? ஏன் கேட்டார்? எத்தனை காலம் ஆயிற்று? சிறு வயசுல இருந்து இந்த பிரச்சனை இருக்குங்கன்றார். அப்ப காலம், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? அப்பொழுது இயேசு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே. யாருடைய கட்டளை வருது? ராஜாவினுடைய கட்டளை வருது. அந்த கட்டளைக்கு அசுத்தாவி கீழ்ப்படியுது. அத்தனை வருட பிரச்சனை ஒரு சன பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே அவனை விட்டு நீங்கி போகுது. அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை எத்தனை வருட பிரச்சனையா இருந்துட்டு போட்டுமே. யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 பாத்தீங்கன்னா 38 வருஷம் ஒருத்தன் மூடமா கிடக்கிறான், அநேக நாளாய் வியாதிஸ்தனா இருக்கிறான், புறையோடி போச்சு, புறையோடி போச்சு, 38 வருஷமா கிடக்கிறான். இவனுக்கு சிறு வயசுல இருந்து இந்த பிரச்சனை. ஒரே ஒரு வார்த்தை, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சொன்னாரா சொல்லலையா? நீ எழுந்து நடன்னு சொன்னாரா சொல்லலையா? சொன்ன மாத்திரத்துல என்ன நடந்துச்சு? செயல்பாடு நடந்தா இல்லையா? இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாத. இயேசுவினுடைய மகிமை, இயேசுவினுடைய வலிமை, இயேசுவினுடைய கிருபை, இயேசுவினுடைய ஜீவன். ஆகவே உங்களுடைய பிரச்சனை பல வருட பிரச்சனையா இருக்கட்டும், அது புறையோடி போய் வலிமையுடையதா இருக்கட்டும், அல்லது நீங்க மரித்து 6000 வருஷம் இருந்துட்டு போட்டுமே. மோசே மண்ணுக்குள்ள போய் 4000 ஆண்டு ஆச்சு. மோசேயும் எலியாவும் அவனை மீண்டும் ஆண்டவர் கொண்டு வந்தாரா இல்லையா? மறுரூப மலையில மோசேயும் எலியாவும் மகிமையோட காணப்பட்டு சீஷர்களுக்கு காட்சி தந்தாங்களா இல்லையா? மீண்டும் வந்தாங்களா இல்லையா? எப்படி? யார் அவங்களை கொண்டு வந்தது? மோசையும் எலியாவையும் யார் கொண்டு வந்தது? ஒருத்தன் மரிச்சான், ஒருத்தன் உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவங்க 2 பேரும் மீண்டும் வந்தாங்களா இல்லையா? யார் அவங்களை கொண்டு வந்தது? இயேசு தான் கொண்டு வந்தார். ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும்னா இயேசு யார், இயேசுவினுடைய கிருபை என்ன, நீதி என்ன, சத்தியம் என்ன, வலிமை என்ன, அவரால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன,
ரொம்ப முக்கியம். உங்களுக்கான கர்த்தருடைய திட்டங்கள், வார்த்தைகள் என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்துருச்சுன்னா சமாதானம் வந்துடும். இதோடு கூட மனம் திரும்புதலும் மிக மிக அவசியம், முக்கியம். அல்லேலூயா. தலையில தாழ்த்துவோம், ஜெபிப்போம்.